இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய அன்பான பிள்ளைகளுக்கு. இன்றும் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளை அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்று நான் நினைத்தேன் ஒரு சன்கிளாஸ் செய்வோம் என்று. சன்கிளாஸ், அதுவும் கடதாசிலாம், அது ஒரிகாமி சன்கிளாஸ். ஆமாம், நாங்கள் சன்கிளாஸ் ஒரு அமைப்பை செய்வோம் பாருங்கள். இதுக்கு நான் இப்போ கொஞ்சம் கடினமான கடதாசியை எடுத்திருக்கிறேன். அதாவது 18 சென்டிமீட்டர் நீளம் அகலம் கொண்ட கடதாசியை எடுத்திருக்கிறேன். இந்த கடதாசியை எடுத்துக்கொண்டு இது எப்படி இரண்டா மடிப்போம். இனி இதில் பாருங்க, இதோ 2 இருக்குத்தானே, இதில் ஒரு பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி மடிப்போம். சரியா? இனி இந்த பக்கத்தை இப்படி கொஞ்சமாக உட்பக்கமாக நாங்கள் மடித்தெடுப்போம். இனி அதை அழுத்தி கொள்ளுங்க. இந்த கூட சரியாக நீராக இருக்கணும். ஆகவே அழுத்தி கொண்டு திரும்பவும் ஒரு முறை உள்நோக்கி நாங்கள் மடிப்போம். இன்னொரு முறையும் நாங்கள் உள்நோக்கி இப்படி மடித்து சரியாக அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இன்னொரு முறையும் நாங்கள் இப்படி மடிப்போம். திரும்பவும் நாங்கள் மடித்தெடுப்போம். இப்படி ரோல் பண்ணி நாங்கள் உட்பக்கமாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொண்டு வர வேணும். இனி இந்த இடத்துல கொஞ்சம் மடிக்கிறதுக்கு முதல்ல இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது தானே பாருங்க. இந்த பகுதியை இப்படி மடித்து இது இந்த பகுதி இருக்குது தானே, இதை நாங்கள் பின்பக்கத்துக்கு மடித்துக்கொள்ள வேண்டும். இந்த கோடு இருக்குது, இதோ ஒரு தடவை நாங்கள் மேலே மடித்துட்டு அதன் பிறகு அந்த கோடுக்கு சரியாக வரக்கூடிய மாதிரி பின்னோக்கி நாங்கள் மடிக்க வேணும். அப்போ தான் சரியாக வரும், இல்லாட்டி எங்களுக்கு கடினமாக இருக்கும். இப்போ இந்த வெள்ளை கலர் எங்களுக்கு தெரியுது தானே, இதில் ஒரு இடம் ஒன்று தெரியுது. இதோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு முக்கோணம் போல் அமைப்பு ஒன்று வரும். அதை அந்த இடத்த ஞாபகம் வைத்துக்கொண்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் பின்பக்கமாக நாங்கள் இப்படி மடிக்க வேண்டும் கவனமாக. அதாவது இந்த அரை போல் மடங்காத வண்ணம் கசங்கிய வண்ணம் இருக்காமல் மிக நேர்த்தியாக நாங்கள் சின்ன ஒரு முக்கோணம் வர பகுதியில் இந்த இடமா நாங்கள் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க, இப்போ இதோ இந்த இடத்துல எங்களுக்கு இடம் இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் மடிக்க வேணும். இதோ காதில் எங்களுக்கு அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடியவாறு இதையும் நாங்கள் இப்படி கீழ் நோக்கி மடித்து உள்பக்கமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். பாருங்க, இப்போ பாருங்க, இவ்வளோ அழகான சின்ன சன்கிளாஸை செய்து முடிச்சாச்சு. இனி இது போல் ஒரு சன்கிளாஸை கொஞ்சம் பெரிய கடதாசியில் செய்தால் எங்களுக்கு நாங்கள் அணிந்து விளையாடலாம். அதாவது 25 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு கடதாசியை எடுத்து நாங்கள் செய்தால் நாங்கள் இப்படி போட்டு விளையாடலாம். இது ஒரு சின்ன கடதாசி தானே, ஆகவே இப்படி அணிந்து நாங்கள் தம்பிகளோடு சேர்ந்து விளையாடலாம். இனி கண்டிப்பாக இன்று இந்த கடதாசியில் செய்து பார்ப்பது நல்லது. இனி எவ்வளவு அழகழகான கடதாசிகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். இனி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே, மீண்டும் சந்திப்போம். எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.